அனைவருக்கும் மாலை வணக்கம். இப்படி ஒரு நிகழ்வில் நல்லதொரு வாய்ப்பை வழங்கிய பள்ளிக்கல்வித்துறைக்கும் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தினுடைய நிர்வாகத்திற்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக லஞ்சுக்கு முடிஞ்ச முதல் செஷனும் லாஸ்ட்டு செஷனும் கிட்டத்தட்ட ஒரு பழிவாங்கப்பட்ட செஷன் தான் இல்லையா? ஸோ நம்ம ஃபிசிக்கலாக இருப்போம், லஞ்ச் முடித்த உடனே மென்டலாக இருக்க மாட்டோம். லாஸ்ட்டு செஷனு ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் ரெண்டுமாக இருக்க மாட்டோம். ஸோ அப்படி ஒரு கொஞ்சம் தின்னான பாப்புலேஷன் தான் இருக்கும். ஸோ அந்த பக்கம் இருக்க நண்பர்கள் இந்த பக்கம் வந்துட்டிங்கன்னா திரும்பி பேசுகிற வேலை தரன்னு நினச்சிக்காதீங்க. கொஞ்சம் கேஷுவலாக பேசுகிறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ இங்கே உரையாற்றுவதற்காக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு மானுடவியல் பார்வையில் சென்னை அப்படின்றது. ஸோ மேக்ஸிமம் 2K கிட் தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருமே, இல்லையா? ஓகே, சில பேர் வெளியே இருக்கிறீங்க. ஸோ மெஜாரிட்டியோடு சேர்ந்துக்கணும் எப்பயுமே, அதான் சேஃப். நாங்கள் கல்லூரி படித்து முடிக்கிற காலத்தில் எனக்குள் எழுப்பப்பட்ட ஒரு கேள்வி, ஏன் சென்னையினுடைய அடையாளம் எங்கேயும் வெளிப்பட மாட்டுது அப்படின்ற கேள்வி. இந்த 10 வருஷத்தில் என்னுடைய புரிதலில் நான் பார்க்குற விஷயம் என்னென்னு சொன்னால், குறிப்பாக ஊடகத்தினுடைய, அதுவும் சமூக ஊடகத்தினுடைய வளர்ச்சி கட்டத்தில் நான் கல்லூரி முடித்த காலம் வந்து 2004 2005 யூஜி சொல்கிறேன். அப்போது அந்த கேள்விகள் வலுவாக இருந்தது. ஏன் சென்னையினுடைய அடையாளம் என்ன, பண்பாடு என்ன, வரலாறு என்ன அப்படின்றதுல எல்லாமே கேள்விக்குறியாகவே இருக்கும். சென்னையில் நீ கல்லூரியில் படிக்கிறேன்னு சொன்னால் சரிபாதி மாணவர்கள் வெளி மாவட்டத்திலேருந்து வந்து சென்னையில் ஹாஸ்டலில் தங்கி கூட படிக்கிற மாணவர்களாக இருப்பாங்க. அப்போது எல்லாம் எந்த ஊருன்னு கேட்டுக்கும் போது ஒவ்வொருத்தர் மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர்னு ஒரு ஊர் சொல்லுவாங்க. அப்போ நான் சென்னை அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன்னு சொன்னால், சென்னை இப்போ இருக்கிற சொந்த ஊர் சொல்லு அப்படின்வாங்க. சொந்த ஊர் சென்னை தான். அதே ஒரு சென்னை சொந்த ஊராக இருக்க முடியும்? யாருக்காவது அந்த கேள்வி வந்திருக்கா இது வரைக்கும்? சந்தோஷம், சேஸ். அது அப்படி ஒரு கேள்வி வந்து அப்படி ஒரு பதில் என்பதே இருக்க சாத்தியமில்லைன்ற ஒரு நம்பிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. அது எப்படி அப்படின்ற கேள்வி தான். நான் அது சார்ந்த ஆய்வில் இல்லை. நான் ஆய்வு செய்வது மீனவர்களை பற்றியும் பழங்குடிகளை பற்றியும். பட் நான் வாழ்கிற இடம் சார்ந்து இந்த கேள்விக்கான விடையை தெரிவிக்கிட்டே இருக்கு, நீங்களும் தேடுங்க. அப்போது சென்னைன்ற ஒரு காஸ்மோபாலிட்டன் சிட்டின்னு சொல்லலாம், பாப்புலேஷன் அடிப்படையில் மெட்ரோபாலிட்டன் சிட்டின்னு சொல்லலாம். அப்போது நம்ம இது மாதிரி ஒரு இலக்கிய தளத்தில் பேசும்போது ஒரு காஸ்மோபாலிட்டன் சிட்டின்ற அடிப்படையில் பல்வேறு இனக்குழுக்கள், பல்வேறு மொழி பேசக்கூடிய, பல்வேறு மதத்தை பின்பற்றக்கூடிய, ஈவன் பல்வேறு நாடுகளிலிருந்து வந்து இங்கே குடிபெயர்ந்து வாழக்கூடிய பல மக்கள் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு பகுதியாக சென்னை நகர் என்பது இருக்குது. இப்படி ஒரு மல்டி கல்ச்சுரலாக பல பேருடைய பங்கேற்போடு ஒரு நகரம் இருப்பது என்பது அதோடைய சிறப்பு. அதை நம்ம வந்து இங்கே பூர்வக்குடி வந்தேரின்ற அடையாளத்துலேருந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாருக்கும் இடமாகவே, ஏன்னா யாருக்கும் பூர்வக்குடி எதுவும் கிடையாது. எல்லாருக்கும் ஜீனை தேடிட்டு போகணுன்னா ஆஃப்ரிக்காவில் போய் தான் வந்து இருக்க முடியும். எல்லாருக்கும் ஒரே தாய் லூசி தான். அது வந்து யாரும் மாற்ற முடியாது. அதான் உண்மை, அறிவியல் உண்மை. ஆனால் அந்தந்த நிலப்பரப்பில் வாழ்கிறதன் மூலியமாக அந்த நிலப்பரப்பு சார்ந்த வாழ்க்கை முறையில் சில விஷயம் அடாப்ட் பண்ணிக்கிறோம். இன்னும் நான் கிண்டலாக கூட சொல்லுவேன் சில நேரங்களில். கொரோனா காலத்தில் சென்னையில் இருக்க முடியாதுன்ற சூழல் வரும்போது எல்லாருமே கிராமத்துக்கு கிளம்பி போயிட்டாங்க. அப்போ சென்னை வாசிகள் எங்கே போவாங்க? இன்னொன்று சென்னையில் வந்து கான்சன்ட்ரேஷன் ஜாஸ்தி, மக்கள் அடர்த்தி ஜாஸ்தி, பக்கத்தில் வாழ்கிறோம், ஈஸியாக கொரோனா பரவிடும் அப்படின்றதும். வேலையில் எவ்வளோ நாள் இருக்க முடியும் இங்கே? சென்னை சொந்த ஊருக்கு கிளம்பி போயிட்டோம். அப்போ சென்னை வாசிகள் எங்கே போவோம்? அப்போ அவர்களுக்கு அந்த நிலம் தவிர வேறு இல்லை அப்படின்ற இது இருக்கு இல்லையா? அப்போ நான் வாழக்கூடிய பகுதியில் எனக்கான அடையாளம் என்னன்ற கேள்வி திருப்பி வந்துகிட்டே இருக்கு. அப்போது நான் ஒரு மானுடவியல் சார்ந்த ஆய்வு பின்னணியிலும் இருக்கும்போது, மானுடவியல் யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆந்த்ரோபாலஜி? ஓகே, பரவாயில்ல. இந்த பக்கம் யார் கேட்டுக்க மாட்டேங்க, எல்லாம் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸா? ஆந்த்ரோபாலஜி பேசுறது புரியலன்னு சொல்லுங்கள். நான் கொஞ்சம் முன்வாயில் தான் பேசுவேன், திருப்பி கூட ரிப்பீட் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. ஆந்த்ரோபாலஜின்னு சப்ஜெக்ட் இருக்குது. ஸோ ஹோலிஸ்டிக் ஸ்டடி ஆஃப் ஹியூமன் பீயிங், அவ்வளோதான். ஸோ அதில் நிறைய டிசிப்ளின்ஸ் இருக்குது. அதில் வந்து சோஷியல் கல்ச்சரல் ஆந்த்ரோபாலஜின்னு இருக்குது. பண்பாடு, சமூகம் சார்ந்த விஷயங்களை மட்டும் ஒரு மனிதம் சமூகத்தினுடைய வரலாற்று காலம் தொட்டு தற்காலம் வரை அவன் வாழும் சூழல் சார்ந்து எப்படி வந்து தகவமைச்சுக்கிறான்றது தான் ஆந்த்ரோபாலஜி பற்றின ஒரு ரொம்ப சிம்பிளான டெஃபினேஷன். அப்போ தான் சோஷியல் கல்ச்சர் ஆந்த்ரோபாலஜின்றது பண்பாடு, சமூகம் சார்ந்த அடையாளங்களை பற்றி ஆய்வு செய்வது.
ஒரு தனி நபரையும் ஒரு குடும்பத்தையோ இல்லை ஒரு குறிப்பிட்ட ஊரையோ இல்லை குறிப்பிட்ட நாட்டில் வாழக்கூடிய மக்களையோ ஒரு ஜாதி மக்களையோ இனக்குழு மக்களையோ ஒரு பழங்குடி மக்களையோ அது ஆய்வுக்கான பொருளாக எடுத்துக்கலாம் நம்ம. அது இன்னொரு டிசிப்ளின் ஆர்கியாலஜிக்கல் ஆந்த்ரோபாலஜி அப்படின்னு வந்து ஒன்று இருக்குது. ஆர்கியாலஜி அடிப்படையிலிருந்து மானுட வரலாறை பண்பாடை வந்து புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுறது. இப்போ கீழடி பற்றி நிறைய உதாரணங்கள் வந்துக்கிட்டு இருக்குது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி பண்பாடு சொன்னாலும் நம்ம குறிப்பாக தான் சொல்கிறோன்னு சொன்னால் அப்போயே மட்பாண்டம் பயன்படுத்தியிருக்கிறோம், அது எழுத்துக்களை பயன்படுத்திக்கிறோன்ற அடையாளங்களை சொல்கிறோம். அப்போது பயன்பாடை சார்ந்து தாண்டி பார்த்திங்கன்னா பண்பாடுன்ற விஷயம் அதுக்குள்ளே நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கறனால தான் கீழடி முக்கியத்துவம் பெறுது. கீழடியோட பழைய சைட்லாம் தமிழ்நாட்டில் நிறைய இருக்குது. இங்கே பண்பாடு சார்ந்து எழுத்துன்ற வடிவத்தை பயன்படுத்தியிருக்கிறோன்றது அதோட முக்கியத்துவம். அதே போல் பயாலஜிக்கல் ஆந்த்ரோபாலஜி அது ஃபிசிக்கல் ஆந்த்ரோபாலஜின்னு சொல்லுவாங்க. வெறும் ஜீன் அடிப்படையில் ஜெனட்டிக்ஸ் அடிப்படையில் நம்மளுடைய இப்போ நான் லூசின்னு சொன்னேன் இல்லையா, முதலையாக நம்ம கிடச்சிருக்கக்கூடிய சாம்பிள் வந்து ஒரு பெண்ணுடைய மண்டவோடு தான் கிடச்சிருக்கு. அதுலேருந்து எடுத்து தான் நம்ம லூசின்றவங்க தான் நம்ம எல்லாத்துக்கும் நம்ம பேர் வச்சுருக்கோம் லூசின்னு. அந்த ஜீன் தான் கிடச்சதுலேயே பழைய ஜெனட்டிக் சாம்பிள் யார் நமக்கான மூதாதையாக இருக்க முடியும் அப்படின்றது. ஸோ இப்படி ஆர்கியாலஜிக்கலாக இல்லை ஜெனட்டிக்ஸாக கல்ச்சுரலாக பல்வேறு வகைகளில் மக்களுடைய பண்பாடை நம்ம வந்து புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுறதுன்றது தான். இப்போ இந்த சப்ஜெக்ட் பேக்ரவுண்ட்லேருந்து ஒரு 5 சப்டிவிஷன் பேக்ரவுண்ட்லேருந்து சென்னையோடைய வரலாறு இந்த அரை மணி நேரத்தில் நம்ம வந்து தேடி புரிய வச்சுருது என்பது சாத்தியமில்லைன்றதை நான் முன்னாடியே வந்து சொல்லிடுறேன். அப்போது இந்த செஷனில் இப்போ நான் பேச முன்வைப்பதனுடைய கருத்து என்ன, எந்த அடிப்படையான விஷயங்கள் மட்டும் பேச போகிறேன்னும் போது குறிப்பாக வந்து நமக்கு டைம் கூடிய இருக்குன்னு நினைக்கிறேன். 10 நிமிஷம் முன்னாடி அவங்க மேடை கொடுத்துட்டாங்க. சொல்லும்போது இப்போ சொன்ன சென்னையுடைய மக்கள் அப்படின்னும் போது அவர்களை பற்றிய பதிவுகள் என்பது நம்ம சமூகத்தில் எப்படி இருக்குது. அப்போது இங்கிலீஷ் அகாடமியால் ரிசர்ச் அகாடமியால் ஹிஸ்ட்ரியாக இல்லை ஜாகிரபிக்கல் பேக்ரவுண்டில் கலோனியல் ஹிஸ்ட்ரியில் நிறைய ரைட்டிங்ஸ் வந்திருக்கு. பட் நம்ம தமிழ் ஸ்கேப்பில் தமிழில் பாப்புலராக இருக்கக்கூடிய ரைட்டர்ஸு இல்லை வந்து ஹிஸ்ட்ரி டாக்குமெண்ட்ஸில் இருந்து சென்னையோட ஹிஸ்ட்ரி எப்படி நம்ம புரிஞ்சிக்கிறதுன்னும் போது அதிகமாக சென்னையோட ஹிஸ்ட்ரி நம்ம சொல்லிட்டோன்னு சொன்னால் நமக்கு உடனே எல்லாருக்கும் ஈஸியாக தெரிஞ்ச எக்ஸாம்பிள்னு சொன்னால் ஒரு முத்தையா சாருடைய டிஸ்கவரிங் மெட்ராஸ் தான் டிஸ்கவரி ஆஃப் மெட்ராஸ்ன்ற புக்கு தான் ஃபேமஸ். சென்னை மறு கண்டுபிடிப்புன்னு சொல்லி ஒரு புத்தகம். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 400 வருஷம் வந்து ஒரு அரசியல் தலைநகரமாக பொருளாதார தலைநகரமாக இருந்த ஒரு 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 பகுதியை கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் என்பது என்ன இருக்குது? இங்கே தான் எல்லா அதிகார நிறுவனமும் இங்கே தான் செயல்பட்டுருக்கு. எல்லா ஆவணங்களும் அப்போ இங்கே தான் இருந்திருக்கும். அப்போது தொடர்ச்சி தானே. நீ அழிஞ்சு போன நகரத்தை தேடி எடுத்து கண்டுபிடிக்கிறது கரெக்டு. செயல்பாட்டில் இருக்கக்கூடிய நகரத்தை கண்டுபிடிக்க என்ன இருக்குது? இப்போ அந்த கேள்வி வருது இல்லையா? இப்போ முதல் புத்தகமே அப்படி தான் எழுதுகிறாரு. அப்போது எல்லாமே இங்கே சென்னையை ஒட்டியாக தான் எல்லாமே இருக்குது. ஒட்டுமொத்த தென்னிந்தியாவினுடைய மெட்ராஸ் பிசினஸினுடைய தலைநகரமே சென்னை தான். அந்த சென்னையோட வரலாறை ஏன் டிஸ்கவர் பண்ணணும்? இருக்கிறது சொன்னால் போதும்ல, இது இங்கே இருக்குது இப்படி வந்துச்சு சொன்னால் போதும்ல, ஏன் டிஸ்கவர் பண்ணணுன்ற வார்த்தை வருது? அப்போது இந்த கேள்விகள் எல்லாமே ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ வந்து இந்த நகரத்தினுடைய வரலாறு என்பது மறைக்கப்படுது அப்படின்னு சொன்னால் அடிப்படையில் நான் புரிந்து கொள்வது, நான் முன்வைக்க விரும்புவது, இந்த நகரத்தினுடைய அடிப்படை மக்களாக யார் இருக்கிறாங்களோ அவர்கள் இந்த வரலாற்றை எழுதுறதில்ல, இந்த வரலாற்றை வந்து கட்டமைக்கிறதுல முன்னாடி இல்லை, அவங்களுடைய ப்ரெசன்ஸ் இல்லை அப்படின்றத தான் சொல்ல முயற்சி பண்ணுறது. நீ இல்லாமல் போகும் பொழுது என்ன விதமான விளைவுகள் ஏற்படும் அப்படின்ற கேள்வி இருக்கு இல்லையா? ஸோ அந்த கேள்வி மட்டும் உங்களிடம் எழுப்பி செல்வது மட்டும்தான் என்னுடைய நோக்கமாக வச்சுருக்கிறேன். அந்த கேள்வி உங்களுக்குள்ளே வந்துச்சுன்னு சொன்னால் நான் ஜெயிச்சிட்டேன்னு அர்த்தம். அது உங்கள் கேள்விகள்னு தெரியும்னு வச்சுக்கோங்க. அப்போது ஒரு ரொம்ப பழக்கமாக நம்ம எல்லாருமே அடிக்கடி கேள்விப்படக்கூடிய சோஷியல் மீடியாவில் நிறைய வரும், 2K கிட்ஸ் தான் எல்லோரும். ஸோ அதில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சிங்கம் எழுத கற்றுக்கொள்ளும் வரை எல்லா கதைகளும் கரெக்ட், வேட்டையாடன் பெருமையே பேசும். அப்போது வரலாறு என்பது எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்வதற்கு ஒரு கலை இலக்கியமாக நம்மளுடைய விஷயங்களை பதிவு பண்ண வேண்டிய போன செஷனும் கிட்டத்தட்ட அதனுடைய இந்த பழமொழி ஒத்து போகும் தான். அவங்கவுங்க வரலாறு அவர்கள் பதிவு பண்ண வேண்டிய அது வரலாறாகவே இருந்தாலும் சரி இல்லை இலக்கியமாக இருந்தாலும் சரி பதிவு பண்ண வேண்டிய அவசியம் என்ன, இல்லைன்னா என்ன போகும் அப்படின்றது. சமகால ஒரு 2 எடுத்துக்காட்டை சொல்லிட்டு நான் உள்ள அந்த என்னுடைய கருத்துக்குள்ளே போகலான்னு நினைக்கிறேன். 2 விஷயங்கள் தொடர்ந்து சென்னையில் இருக்கிறவங்க எல்லாருமே வெளியூரில் இருந்தாலும் சரி ஊடகத்தில் உடனே பார்க்குற செய்தி, மழை வெள்ளம் வருது. மழை வெள்ளம் வந்த உடனே சென்னையினுடைய ஏரிகள் எத்தனை தெரியுமா?
ஏரிகளின் நகரம் சென்னை, ஏரிகளின் நகரம் செங்கல்பட்டு அப்படின்னு சொல்லி. இப்போ செங்கல்பட்டில் தனி மாவட்டம் இல்லை. இந்த பக்கம் அநேகமாக மரக்கான வரைக்கும் நீங்கள் பாண்டிச்சேரிக்குள்ளே என்ட்ரு ஆனீங்கன்னா, பாண்டிச்சேரி டவுனுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது முனையிலே வந்து மெட்ராஸ் கேட்னு போர்டு போட்டிருக்கோம். இப்போ அதிகபட்சம் 10 வருஷம் போச்சுன்னா அநேகமாக பாண்டிச்சேரி வரைக்கும் மெட்ராஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போது இவங்களோட சிஎம்டியோட பர்பஸில் படி மகாபலிபுரம் இந்த பக்கம் கும்மிடிப்பூண்டி, அந்த பக்கம் செங்கல்பட்டு வரைக்கும் சென்னை அறிவிச்சாச்சு. அப்போ அடுத்த ரவுண்ட் 10 வருஷத்தில் போனாங்கன்னு சொன்னால் அந்த பக்கம் வந்து மரக்காணம் இல்லை, மதுராந்தகம் வரைக்கும் வந்து சென்னை வந்துடும். ஓகே, ஜோக்ஸ் ஒரு பக்கம் இருக்கட்டும். உடனே எது ஏரி எது எது வந்து நீர்நிலைன்னு ஒரு வரலாறு தேடி போகிறது என்பதை பார்க்கப்படுறோம். உடனே அரசாங்கத்துக்கு அடுத்த நடவடிக்கை என்ன இருக்குன்னு சொன்னால், ஏரிகளை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் நிறைய குடியிருப்புகள் வந்துருச்சு. அதை சரி பண்ணிட்டு தூர்வாரிட்டாலே சென்னை வெள்ளம் காப்பாற்றிடலாம். 2015 இதே கதை தான் நம்ம கேட்டோம். இப்போ நீங்கள் ரொம்ப சின்ன பசங்களாக இருந்திருப்பீங்க. இப்போ நீங்கள் லைவாகவே கதையை கேட்டுக்கிட்டு இருப்பீங்க. கதை தான், அந்த கதைகள் என்றைக்குமே வரலாறு மாறாது. இதுவும் கதையாக தான் இருக்கும் காலத்துக்கும். அப்போ உடனே அவங்க ரிமூவ் பண்ண ஆரம்பித்தோடனே என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் வரும்னு சொன்ன பத்திரிகைகளில், சமூக ஊடகங்கள் எல்லாத்துலேயுமே பூர்வக்குடி மக்கள் அகற்றம், பூர்வக்குடி மக்கள் வெளியேற்றம் அப்படின்னு வார்த்தை வரும். ஸோ சென்னையிலே இருக்கிறவங்களுக்கு, இல்லை சென்னையிலே லாங் டைமாக பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, கார்ப்பரேஷன் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எதெல்லாம் பாரம்பரிய செட்டில்மெண்ட் இது. நான் பாரம்பரியம் சொல்கிறது குறைஞ்சபட்சம் பிரிட்டிஷ் இருந்த டைமில் 47க்கு முன்னாடி, இல்லை 60-70களில் இந்தியா சுதந்திரம் அடைந்து தனக்கான நகரத்தை, தனக்கான நாட்டை கட்டமைக்க முயற்சி பண்ணப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தெரியும். இல்லைனாலும் ரிட்டையர்மெண்ட் ஆன ஆட்கள்லாம் இப்பயும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, பல டிபார்ட்மெண்ட்டுங்களில் அவங்க தான் அட்வைசர்ஸாக வந்து ஏதோ ஒரு வகையில் பயன்படுத்த போடுறாங்க. தொடர்ந்து சொல்லிடுவாங்க இதெல்லாம் புது இடம் புதுன்னு. ஆனால் பழைய இடமாக இருந்தாலும் சரி, புது இடமாக இருந்தாலும் சரி, உடனே வர வார்த்தை என்னன்னு சொன்னால் பூர்வக்குடிகள் வந்து அகற்றுவதா அப்படின்னு. ஆக்சுவலாக ஒரு காலகட்டத்தில் 80களிலேயே இப்போ இருக்கிற ஓஎம்ஆர் ரோட்டில் பார்க்கக்கூடிய செம்மஞ்சேரி பகுதி அதுக்கான வேலையெல்லாம் ஆரம்பிச்சுட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. அப்போ உண்மையாகவே அகற்றப்பட்டது பூர்வக்குடி பகுதிகளை. இப்போ அகற்றப்படுவது சமீபங்களில் கூவாற்றங்கரை ஓரத்துலையும் அடையாறு ஓற்றங்கரையிலையும் உருவாக்கப்பட்ட புதிய குடியிருப்புகளை. சிலது பழசும் இருக்குது, ஓகேங்களா, எல்லாமே நான் பொதுமைப்படுத்தலை, பழசும் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், உண்மையில் நான் பூர்வக்குடின்ற மீனிங் கொண்டு வர யாருக்குன்னு சொன்னால், இந்த நகரத்தை கட்டமைப்பதற்கு எவன் தன் உழைப்பை ரத்தத்தையும் வெறுமையும் சிந்தி இந்த நகரத்தை கட்டமைக்கிற உழைப்பை கொடுத்தானோ அவன் வாழ்க்கை எங்கேயும் முன்னேறல. அவன் என்றைக்கும் ஆத்தங்கரை ஓரத்தில் இருக்கிறான். ஒரு நகர வளர்ச்சி என்னும் ஒரு சூழல் வரும்போது முதல்ல கை வைக்கப்படுற யாராக இருக்கான்னு அவன் தான் இருக்கான். விளிம்பு முனையில் அவன் தான் இருக்கிறான். ஈஸி டார்கெட், அவனை வந்து வெளியேற்றிடலாம் அப்படின்றது. அப்போது அவர்களுடைய இந்த சென்னைக்குள்ளே தான் பிறந்தாங்க, இங்கே தான் வாழ்ந்தாங்க. அவன் உழைப்பை வந்து இந்த நகரத்துடைய கட்டமைப்புக்காக கொடுத்துருக்கிறான்னும் போது அவனுடைய பிரசன்ஸ் அவசியம் அப்படின்ற விஷயத்த சொல்லும் போது பூர்வக்குடிகளை அகற்றுவது சரியா அப்படின்ற கேள்வி கேட்டு முதல்ல ஆரம்பிச்சுது. இப்போது அந்த யார் இந்த பூர்வக்குடி எங்கேருந்து வந்தாங்க, இவங்களுக்கு கான்ட்ரிபியூஷன் என்ன என்பதை அவர்களும் பதிவு பண்ணுற சூழலில் இல்லை. அவர்களுக்காக பேசியவர்களும் பதிவு பண்ணல. இப்போ அது என்ன ஆகுதுன்னு சொன்னால், யாருடைய பாதுகாப்பிற்காக ஒரு ஆர்குமெண்ட் உருவாக்கப்பட்டதோ அவருக்கு எதிராகவே பயன்படுத்தப்படுது. என்னென்னு, யார் ஆக்கிரமிப்பாளர் இருந்தாலும் நான் பூர்வக்குடின்றதை ஒரு ஷீல்டாக பயன்படுத்துகிறேன் ஒரு டைமில். இப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னால், யார் ஃபால்ட்ரஸோ அவங்களுக்கு வந்து அந்த கேடயம் வந்து கொடுக்கப்படுது. அப்போது 2 பேரும் உழைக்கும் மக்கள் தான். எங்கே பூர்வக்குடி இருந்தோன்னு உழைக்கும் மக்கள் தான், இன்றைக்கி ஆக்கிரமிப்பாக கருதப்புறம் உழைக்கும் மக்கள் தான். எல்லாத்தையும் ஒரே லெவலில் போட்டு சிட்டிக்குள்ளே சீட்டி விட்டு துரத்தணுன்ற மட்டும் தான் நோக்கம். அப்போது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் வந்து இங்கே உறுதிப்படுத்தப்படுவதற்கு வரலாறு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றத சொல்கிறதுக்காக இந்த எடுத்துக்காட்டு இது ஒன்று. இந்த ஆற்றங்கரை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளாவது முன்னாடி வந்தால் பின்னாடி வந்தால் ஆர்குமெண்ட்லாம் உண்டு. 2வது எக்ஸாம்பிள் சொல்கிறேன். மெரினாவில் லூப் ரோடு. இப்போ ஒரு அதிகபட்சம் 8 மாதத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு திடீர்னு ஜட்ஜி ஒருத்தருக்கு காலையில் வந்து தூக்கம் வரல, விடிய காலையில் எழுந்து உட்காந்துட்டார். உடனே அவரே ஒரு சூமோட்டோ கேஸ் போட்டு அது எப்படி இங்கே ஒரே டிராஃபிக்காக இருக்குது மெரினா ரோடு முழுக்க, வாக்கிங் போக முடியல. ஏன்னா நாட்டோட அடிப்படை தேவை வாக்கிங் போகிறது. வாக்கிங் போக முடியல, ஒரே டிராஃபிக்காக இருக்குது. உடனே கார்பரேஷனாக அப்போ தான் கார்பரேஷன் கண்டுபிடிக்கிறார் அவர். கார்பரேஷன் என்ன பண்ணுதுன்னு கேள்வி கேட்டு ஆக்கிரமிப்பு அகற்றுங்க அப்படின்னு உத்தரவு போகிறார். கார்பரேஷனே சொல்லுது இது ஆக்கிரமிப்பு இல்லை, அது பாரம்பரிய வாழ்கிற பகுதி. அவங்க கார்பரேஷன் என்றைக்காவது தான் அப்படிலாம் சொல்லும். கார்பரேஷனே சொல்லுது கோர்ட்டில் என்னன்னு சொல்லுது, அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறோம், அந்த ரோடு டிராஃபிக்கை கிளியர் பண்ணி மீன் விற்பதற்கும் மற்ற தேவைகளுக்கும் அந்த போட்டு விலையெல்லாம் விற்கிறதுக்கும் ஏற்பாடு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுது. ஏன் பயப்படுறீங்கன்னு திரும்பி ஜட்ஜி கேட்குறாரு. ஒரு ஜட்ஜாக வந்து உட்காந்துருக்கு கடைசி வரைக்கும் நம்ம எப்படி தப்பான ஸ்டேட்மெண்ட் சொன்னோம் அப்படின்றத உணரவே இல்லை. அவர் யார் உணர வச்சானா, சோஷியல் மீடியாவை அதிகமாக பயன்படுத்துறது யார், அவங்க தான் உணர வச்சாங்க. யார், நீங்கள் தான். யாரோ அங்கங்கே இஷ்டத்துக்கு தோண வரலாறுலாம் எடுத்து பதிவாக போடுறோம்.
வாய்மொழி வரலாறாக அந்த அந்த மக்கள்கிட்ட போய் கேட்குறோம், நீங்கள் எவ்வளோ நாள் இங்கே இருக்கிறீங்க, எவ்வளோ நாள் இது பண்ணுறீங்க, இந்த ஊர் எவ்வளோ நாளாக இருக்குது அப்படின்னு சொன்னால், அவங்க கபாலீஸ்வரர் கோயில் வர்றதுக்கு முன்னாடி எங்கள் ஊர் இருக்குதுன்றாங்க. கபாலீஸ்வரர் கோயில் 9ஆம் நூற்றாண்டு 10ஆம் நூற்றாண்டு சொல்கிறாங்க, இது இருக்கிற ஊர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அந்த சமூகம் பாரம்பரியமாக கடற்கரை வாழக்கூடிய சமூகம் எப்படி அவ்வளோ இயல்பாக வந்து ஒரு ஜட்ஜால் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அவ்வளோ இயல்பான வாழ்க்கை டிஸ்டர்ப் பண்ணுற முடியுது? காரணம் என்னென்று சொன்னால், சென்னைக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட அவர்களால் தன்னுடைய வரலாறு பதிவு வைக்காதோடைய விளைவு, இந்த நகரத்திற்குள் எங்களுடைய இருப்பு என்ன, அங்கே என்னவாக இருக்கிறோன்ற சொல்லாத விளைவு ஈஸியாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விளிம்புக்கு தள்ளக்கூடிய சூழல் என்பது இருக்குது. அப்போ ஏன் இது திருப்பி திருப்பி வரேன்னு சொன்னால், இப்போ சென்னை என்ற நகரத்தினுடைய உண்மையான மக்கள் என்பவர்கள் யார்? இப்போ எல்லோரும் சென்னை மக்கள் தான். இங்கே அடிப்படையாக இருந்த மக்கள் யார்? என்ன என்ன கல்ச்சர் தான் இருந்தது? இப்போ எல்லா இடத்துலையும் என்ன ஆகுதுன்னு சொன்னால், ஒரு மோனோ கல்ச்சர் நோக்கி தள்ளக்கூடிய ஒரு ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு, ஒற்றை கலாச்சாரம் அப்படின்றதில்ல. அப்போது ஒரு காஸ்மோபாலிட்டன் சிட்டின்னு சொல்லும் போது பல்வேறு மதங்கள் ஏற்கனவே சொன்ன போல் பல்வேறு மதம், இனம், மொழிகளை பின்பற்றக்கூடிய இருந்திருக்கு. அதில் யார் அடிப்படை மக்கள்ன்றதையும் வந்து நம்ம பதிவு பண்ண வேண்டியிருக்கு அப்படின்றதான் வந்து நாங்கள் சொல்ல வருவது. அப்போது எது சென்னை அப்படின்னு நீங்கள் பேச ஆரம்பிச்சோன்னு சொன்னால், பொதுவாக நான் வந்து வடச்சென்னைன்னு அரசியல் பேசுவேன். வடச்சென்னை வந்து புறக்கணிக்கப்படுது, வடச்சென்னை வளர்ச்சி இல்லைன்னா தொடர்ந்து பேசுவேன். அப்போ நண்பர் திடீர்னு கேட்டார் என்கிட்ட, இது வடச்சென்னை கல்ச்சர் இப்போ தான் ஒரு நாங்கள் காலேஜ் படிக்கிற காலகட்டம் வரைக்கும் சென்னை என்பது எந்த இடமும் கிடையாது. உங்கள் காலகட்டத்துக்குன்னு சொன்னால் பிஸ்கெட்டு டீ சாப்பிட்றது கூட வடச்சென்னை கல்ச்சர். யூடியூப் கையில் ஒரு இன்ஸ்டா வச்சுக்கிட்டு யூடியூப் வச்சுக்கிட்டு சான்ஸே இல்லை, அற்புதமான டீ, அற்புதமான பிஸ்கெட்னு ஏதாவது போட்டு, ஒன்று கவனக்குறைவு ஒரு காலகட்டத்தினுடைய பிரச்சனை, இன்று அதீதமான கவனம். அதீதமாக கவனம்ன்றது அதை விட ஆபத்தானது அது. இப்போ அப்படி ஒரு சூழல் என்பது இன்றைக்கி மாறி இருக்கு. அப்போ சென்னை அப்படின்ற ஒரு ஒரு கேரக்டரைசேஷன் கட்டமைப்பு இருக்கு இல்லையா, அதை நம்ம வந்து எதுவாக வச்சுக்கிறோம் அப்படின்றது இருக்குது. அதில் தான் அந்த கேள்வி என்ன வருதுன்னு சொன்னால், சென்னை வந்து பொறுக்குடி யாரும் இல்லை, எல்லாம் வெளியிருந்து வந்தவங்க. அந்த ஆர்குமெண்ட் எங்கேருந்து வருதுன்னு சொன்னால், மொத்தமாக பிரிட்டிஷ்காரன் சென்னைன்னு உருவாக்குனதே 4 கிலோமீட்ரு லென்த்து, 2 கிலோமீட்ரு பிரெத்து, அவ்வளோதான். இப்போ இருக்கிற பாரிஸ்காரனுக்கும் மெட்ராஸ் மியூசியம் இடைப்பட்ட லேண்ட்ஸ்கேப்பு தான் அவன் லேண்டு காசு கொடுத்து வாங்கினது. இதற்கு வெளியே திருவல்லிக்கேணி பக்கத்து ஊர், அன்றைக்கி இவர்கிட்டருந்து லேண்டு வெங்கட நாயுடுகிட்டேருந்து நாயக்கிட்டேருந்து வாங்கினப்போ திருவல்லிக்கேணியை இப்போ நீ கோட்டையிலேருந்து தடிக்குள்ளேருந்து ட்ரிப்ளிகேனில் தான் உழுவ போயிட்டு, அது பக்கத்து ஊர். மயிலாப்பூர்லாம் வந்து இன்னும் தூரம். மாம்பழம் என்ற நகரத்தை உருவாக்குனாங்க தனியாக. அப்போது இந்த 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 அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர் இருக்குது பாருங்கள், இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சருடைய கேரக்டரு, அவன் பிரிட்டிஷோடைய மைண்ட் எப்படின்னு சொன்னால், இது எனக்கான வாழ்கிற பகுதி ஒயிட் டவுன். வெளியே அந்த கட்டமைப்புக்காக அதிகாரத்துக்காக பல மாவட்டங்கள் கொண்டு வந்தாங்க பாருங்கள். நான் தம்பி சொன்ன மாதிரி அவங்களாம் பிளாக் டவுன்னு சொல்லி கொண்டு போய் வெளியே வச்சுட்டான், உழைக்கும் மக்கள் அப்படின்னு சொல்லி. அப்போ அங்கேருந்து நம்ம வந்து இருக்கிற சமூகங்களுடைய வரலாறை தேட ஆரம்பிச்சோன்னு சொன்னால், இருக்கிற அத்தனை பேரும் வந்தியரிகளை பூர்வகுடின்னு பேசுகிற அவசியம் என்பது இல்லை. அப்போவே சென்னையை சுற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்கக்கூடிய கிராமங்களுடைய இது நம்ம வந்து அது ஆட்டோமேட்டிக்காக யாரெல்லாம் இங்கே இருந்தார்கள் கணக்கு போட ஆரம்பிச்சேன்னு சொன்னால், அது ஜாதிகளுக்குள்ளே யாரெல்லாம் இருந்தாங்கன்னு கணக்குள்ளே போயிடும். அது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. ஊர்களாக கணக்கெடுத்து பார்த்தோன்னு சொன்னால், இந்த வரலாறுகளை தொகுத்து எழுத பதிவு செய்ய வேண்டிய அவசியம் என்பது இருக்குது அப்படின்றது தான். அப்போது நீங்கள் எல்லாமே சோஷியல் சயின்ஸ் எவ்வளோ பேர் இருக்கீங்க? சமூக அறிவியல் படிக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி, சோஷியாலஜி, எக்கனாமிக்ஸ், சயின்ஸ் எவ்வளோ பேர் இருக்கீங்க? அவ்வளோ ஒருத்தர் தான் இருக்காங்க. இப்போ மற்றவங்க என்ன தான் படிக்கிறீங்க? இப்போது காமர்ஸ், ஓகே, சைக்காலஜி, ஓகே. ஸோ எதுக்கு எடுக்கிட்டேன்னா, ஸோ இது மேலாய்வு, இதை பற்றி அதிகம் ஆர்வம் கொண்டு வந்துக்கணும்னு சொன்னால், நம்ம இயல்பாக எல்லாத்த பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கிற ஒரு நபராக இன்ஃபார்ம்டு சொல்கிறோம் இல்லையா, அப்படி இருக்கிறதுக்கான முயற்சி என்பது ஒன்று. பொதுவாக இந்த ஆய்வுக்காலம் சார்ந்து நம்ம ஏன் வந்து ஒரு விஷயத்தை படிக்கக்கூடாதுன்ற எடுக்க முயற்சிக்கான ஒரு உந்துதல் அமையணும் அப்படின்றது தான் சொல்ல வர்றது. அப்போது இது வரைக்கும் சென்னையை பற்றி, சென்னையில் வாழக்கூடிய மக்களை பற்றி என்ன இனவரவியல் பதிவுகள் அப்படின்னு எடுத்து பார்த்திங்கன்னா எதுவுமே கிடையாது. வரலாறுகள் அப்படின்னு எடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால், ஏற்கனவே நான் வந்து முத்தையா சாருடைய சென்னை கண்டுபிடிப்பு புத்தகம் சொன்னேன். அது ஒரு கனமான வால்யூம். இது வந்து 90களே வந்துருச்சு, ரீப்ரிண்ட் ஆகிட்டுருக்கு. நாங்கள் இதை இப்படி ஒரு அரசியலை பேச ஆரம்பித்த காலகட்டத்தில், அரசியல்னு சொல்லக்கூடாதுங்க, இப்படி ஒரு டாப்பிக்கை வந்து நாங்கள் பேச ஆரம்பித்த காலகட்டத்தில்
பெருசாக பதிவுகள் இல்லை. அங்கொன்றும் இங்கொன்றுமா பதிவுகள் வந்துட்டு இருந்தது. இப்போ சமீப காலத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு வட சென்னை புறக்கணிக்கப்படுகிறது, உழைக்கும் மக்கள் வாழ்கிற பகுதி புறக்கணிப்புகிறதுலாம் சொல்லி இன்றைக்கி நிறைய ஹெரிட்டேஜ் வர ஆரம்பிச்சு. சமீபத்தோடு பார்த்திங்கன்னு சொன்னால் நிவேதிதா லூயிஸ்ன்ற ஒரு எழுத்தாளர் வந்து வட சென்னை மக்களும் வாழ்வியலும் சொல்லி ஒரு புத்தகம் வந்து பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய புத்தகங்களுடைய கிட்டத்தட்ட ஒரு ரிப்பீட்டேஷன் தான் அது. ஆனால் என்ன அட்வான்டேஜ்னு சொன்னால், இதுவரை வரலாறு எழுதப்படாமல் இல்லை, சென்னை பற்றி எழுதப்பட்டிருக்கு. இருக்கிற வரலாறு எல்லாம் என்னவாக இருக்குதுன்னு சொன்னால், எங்கெங்கெல்லாம் ரெட் கலர் பில்டிங் பார்த்துருப்பீங்க, பழைய போஸ்ட் ஆஃபீஸு, ஜிபிஓ, சென்ட்ரலு, அங்கே இதில் ஒரு ஹைகோர்ட்டு, ரெட் கலர் பில்டிங்ஸாக பிரிட்டிஷ் காலத்து பில்டிங் இருக்கும். இந்தந்த பில்டிங் எந்தெந்த தேதியில் வந்துச்சு, அந்த தேதி வந்தப்போ யார் கலெக்டராக இருந்தாங்க, அவர் யார்கிட்ட வந்து லேண்ட் அப்படி. இப்போ நம்ம இந்த காலேஜ் இருக்கு இல்லையா, மெரினாவில் வந்து வெல்லிங்டன் கல்வியியல் கல்லூரி, அது வந்து சிங்காரவேலருடைய சொந்த வீடு, ஃப்ரீடம் ஃபைட்டர் சிங்கர் சொந்த வீடு. அவருக்கும் அன்றைக்கி இருந்த கலெக்டருக்கும் இருந்த கான்ட்ரவர்சியில் அவரோட சொத்துக்கள்லாம் அப்போ பறிமுதல் செய்யப்பட்டு அவர் கலெக்டரோட ஒய்ஃப் பேரில் லேடி வெல்லிங்டன் சொல்லி பேர் வச்சுக்கிட்டார். ஸோ இப்போ வரலாறு எழுதுவது என்பது எந்த கலெக்டர் எந்த அதிகாரி வந்து இதை பில்டிங் கட்டினாங்க, எப்போ வந்து ரயில்வே வந்துச்சு, எப்போ வந்து கலெக்டர் ஆஃபீஸ் வந்துச்சு, எப்போ தந்தி வந்துச்சுன்னு கட்டடங்களுடைய வரலாறை சொல்லுவது என்பது வரலாறு அல்ல. அது மட்டுமே வரலாறு அல்ல. இந்த வரலாறு மூலிமா மக்களுடைய வாழ்க்கை எப்படி மாறுச்சு, அதை சார்ந்து வந்த மக்கள் யார் அப்படின்ற சொல்லணும் இல்லையா, ஒவ்வொரு வாழ்க்கை பகுதியிலையும். அப்போ தானே வந்து கூவாத்தங்கரையிலேருந்து மக்கள் வெளியேற்றப்படும் போது ஆக்சுவலாக வெளியேற்றப்பட யாருன்னு தெரியும். அப்போது அப்படியான வரலாறு இருக்கிற வரலாறு எல்லாமே என்னச்சுன்னா, ஒரு காலகட்டம் வரைக்கும் பிரிட்டிஷ் ரெக்கார்ட்ஸ் எடுத்து வச்சு ஆர்கிவேடியில் போய் உட்காந்துட்டுன்னு சொன்னால் அவங்க ஒரு பெரிய கேட்லாக் எடுத்து தருவாங்க. அங்கே அந்த கேட்லாக் வச்சுட்டு அதில் இருக்கக்கூடிய தகவல்கள் மட்டுமே எடுத்து வெறும் பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேஷனுடைய வரலாறுகள் மட்டுமே சென்னை சார்ந்த வரலாறு எல்லா புக்கும் எடுத்து பாருங்கள். ஒரே கிட்டத்தட்ட வந்து ஒரே ஃபார்மேட்டில் கொஞ்சம் சாப்டரைசேஷன். இவர்கிட்ட இருந்து வெங்கடாத்திரி நாயக்கர்கிட்டேருந்து லேண்ட் வாங்கினதில் ஆரம்பித்து ஒவ்வொரு பில்டிங்காக கட்டினது பற்றி ஒரே ஆர்டரில் ஒரே மாதிரி இருக்கும். ஒரே ஆர்கைவ். பார்த்திபன் ஒரு காமெண்ட்டில் சொல்லுவார் இல்லையா, அதே டெய்லர் அதே வாடகைன்னு. ஸோ அதே சோர்ஸ் எதுலேயும் மாறல, ஒரே மாதிரி எல்லா வரலாறு இருக்கும். அதில் இவங்க நிவேதிதா லூயிஸினுடைய முக்கியமான கான்ட்ரிபியூஷன் என்னன்னு சொன்னால், அந்த வரலாற்று கட்டடங்களை, பதிவுகளை, மானுமெண்ட்ஸை அவங்க ஒரு ஹெரிட்டேஜ் வாக்கெலாம் ட்ரை பண்ணுறாங்க. நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்க்கலாம், நிவேதிதா லூயிஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், ஹெரிட்டேஜ் ஒன்று ட்ரை பண்ணுறாங்க. அதில் இன்றைக்கி அந்த பகுதிகள் வந்து எப்படி இருக்குது, அது சார்ந்து வாழக்கூடிய மக்கள் யாராக இருக்கிறாங்கன்றதை பதிவு பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து இங்கே முக்கியமாக நம்ம சொல்ல வர்றது. அப்போது நம்ம சென்னைக்குள்ளே இருக்கக்கூடிய முக்கியமான பகுதிகள் எதுன்னு கணக்கெடுத்து பார்த்தோன்னு சொன்னால், என்னுடைய கணக்கு சென்னை என்பது பழையற்காடு வரைக்கும். பிரிட்டிஷ்க்கும் டச்சுக்குமான போராட்டத்தில் டச்சு கை ஓங்கி இருந்துச்சுன்னு சொன்னால் சென்னை வந்து ஹெட் குவார்ட்டர்ஸாக இருந்திருக்காது, பழையற்காடு தான் ஹெட் குவார்ட்டர்ஸாக இருந்திருக்கும். கிட்டத்தட்ட வந்து 18ஆம் நூற்றாண்டில் வந்த ஒரு அம்மை நோயில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 10,000 பேர் வந்து அம்மை நோயில் இறந்துருக்குறாங்க. இன்றைக்கி அந்த ஒட்டுமொத்த பழையற்காட்டிலும் 43 ஊர் தான் இருக்குது. மொத்த பாப்புலேஷன் எவ்வளோன்னு சொன்னால் அதிகபட்சம் ஒரு 40,000-50,000 பேர் இருக்கலாம். அப்போது கிட்டத்தட்ட ஒரு 3 நூற்றாண்டுக்கு முன்னாடியே வந்து அவ்வளோ 10,000 பேர் சாவ வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னால், ஸோ அன்றைக்கி ஒரு வணிக நகரமாக அது இருந்திருக்கு. பிரிட்டிஷோடைய ஆதிக்கம் ப்ளஸ் இங்கே ஒரு ஹார்பர் விஷயத்தை கட்டமைக்கும் போது எல்லா மக்களும் இந்த பக்கம் நோக்கி நகர்ந்துருக்காங்க அப்படின்றது தான். பை சான்ஸ் பிரிட்டிஷ்க்கு அத்தாரிட்டி இந்த ஸ்பேஸ் முழுக்க இல்லாமல் போயிடுச்சின்னு சொன்னால் பழையற்காடு சென்னை மாதிரி வேணால் ஒரு பெரிய நகரமாக மாறி இருந்திருக்கலாம். அப்போது நம்ம இந்த பிரிட்டிஷ் உருவாக்கி வச்ச நகரம், அவன் உருவாக்கி வச்ச டாக்குமெண்ட்டு, அந்த டாக்குமெண்ட் பேஸ்ட் ஹிஸ்ட்ரின்றதை ஓரம் வைத்து விட்டு இந்த நிலப்பரப்பில் வாழ்ந்த மக்கள் யார், இதெல்லாம் பழைய ஊருன்னு கணக்கெடுத்துன்னு சொன்னால் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டரை நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். அப்போது இங்கே அப்படி நகரம் உருவாக்கும் போது ஏற்கனவே ஊர்கள் இருந்தது, எல்லாமே வந்து காலி நிலத்தில் கொண்டு வந்து பில்டிங்காக கொண்டு வந்து சேர்த்ததில்லை. இங்கே ஏற்கனவே இப்போ இது அமெரிக்காவோட ஹிஸ்ட்ரியை சொல்கிறாங்க இல்லையா, ஆப்பிரிக்காவிலேருந்து கூட்டிக்கிட்டு போய் அங்கே தங்க வச்சு வேலை அங்கே கடத்திக்கிட்டு போய் அங்கே வந்து உழைப்பு சுரண்டி கட்டமைச்சாங்கன்னு சொல்லிட்டு, யாருமே இல்லாத நிலத்தை கட்டமைச்சு அமெரிக்கா உருவாக்கணும்னு சொல்லி அங்கே செவிந்தியர்கள் இருந்தாங்க, நேட்டிவ் இண்டியன்ஸ் இருந்தாங்க. அங்கே அவர்களை வேட்டையாடி கொண்டுட்டு தான் ஆப்பிரிக்கன்ஸை கூட்டுக்கிட்டு போய் அங்கே உழைப்பு சுரண்டாங்க. ஸோ அப்படி சூழ்நிலை இங்கே அமையல. ஏற்கனவே இங்கே மக்கள் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க, அவர்கள் உழைப்பையும் சுரண்டி கொண்டார்கள் பிரிட்டிஷு. ப்ளஸ் வந்து இப்போ நம்ம சொல்லப்படக்கூடிய சென்னையினுடைய சுற்று வட்டார மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மற்ற மாவட்டங்களில் இருந்தும் மக்களை கொண்டு வந்து இங்கே சேர்த்தாங்கன்றதான். ஸோ அப்படி இங்கே நம்ம பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வரலாறுகள் என்ன நம்ம கண்டடையலாம் அப்படின்றத மட்டும் ஒரு 4-5 பாயிண்ட் சொல்கிறேன்.
அதில் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கில் சென்னையுடைய சோகால்டு பூர்வகுடின்னு வேணாம், சோகால்டு பூர்வகுடின்னு வச்சுக்கலாம். நம்ம என்னென்னு சொன்னால் இந்த நிலம் சார்ந்த அடையாளத்தை யாருக்குன்னு தக்க வச்சுக்கிறது, என்னுடைய அடையாளத்தை பாதுகாக்கிறதுன்ற விஷயத்தில் தான், ஆதிக்கத்துக்காக இல்லை. அதனால் சோகால்டு பூர்வகுடின்னு வச்சுக்கலாம். அப்போது இந்த பிரிட்டிஷ் உடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் விஷயத்தை ஓரம் வச்சுட்டு இங்கே பிரிட்டிஷ் வர்றதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு கணக்கு பார்க்கும்போது சொன்னீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட திருவற்றூரில் ஆரம்பிச்சு. ஏன்னா திருவற்றூரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய பட்டினத்தார் கோயிலாக இருக்கட்டும், அப்பர் சாமி மடமாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து 7ஆம் நூற்றாண்டு 8ஆம் நூற்றாண்டுலேயே கட்டப்பட்டது. அப்போ ஒரு இடத்துல மடம் கட்டப்படுதுன்னு சொன்னால் யாரோ சாமி கும்பிட்டு வரணும்ல, ஆளையே அது கடைசியாக டீ ஆற்ற முடியாது. அப்போ அங்கே டீ ஆற்றினாரோ சாப்பிடாரோ வந்திருப்பாங்க. அப்போ அங்கே ஒரு மடம் கட்டப்பட்டிருக்குன்னு சொன்னால் வழிபடுவதற்கு மக்கள் இருந்திருப்பாங்க. ஸோ அப்போது கிட்டத்தட்ட நீங்கள் திருவத்தூர் எண்ணூர்லேருந்து அப்படியே ஆரம்பிச்சுன்னு சொன்னால் பட்டினப்பாக்கம் வரை. ஏன்னா இப்போ நம்ம சென்னையோட லிமிட்டை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கணக்குள்ளே வைக்கவே முடியாது. இப்போதைக்கு நம்ம இந்த லேண்ட்ஸ்கேப்புக்குள்ளே வச்சுக்கிட்டோன்னு சொன்னால் நமக்கு என்ன இது கிடைக்குதுன்னு சொன்னால் கடற்கரை முழுக்க மீனவர்கள் கணிசமாக சென்னையினுடைய நிலப்பரப்பில் வாழ்ந்திருக்காங்க அப்படின்றது வந்து சொல்ல முடியுது. அதே போல் உட்புற பகுதிகளில் இயல்பாகவே நம்ம எல்லாருக்கும் புரிகிற விஷயம் விவசாயம் என்பது. ஏன்னா வந்து ஒரு ஆறு ஓடுற ஊர்லேயே, வைகை ஆறோ தாமிரபரணி ஒரு ஆறு ஓடுற ஓடலையே அவ்வளோ வரலாறும் அவ்வளோ கதைகளும் பேசுகிறோம். இங்கே 3 ஆறு ஓடுது. ஒரு காலகட்டத்தில் பாலாறுலேருந்து பிரிந்து வந்த பிறகு பாலாறு வந்து ஒரு காலகட்டத்தில் டைவெர்ட் ஆகுது. உங்களுக்கு வந்து கூவம் நதி இருக்குது, அடையார் நதி இருக்குது, கொற்றல் நதி இருக்குது. அப்போ 3 நதிகள் ஓடக்கூடிய பகுதிகள் அப்படின்னு சொன்னால் அதிகமாக விவசாயம் சார்ந்த விஷயங்கள் இருந்திருக்கும். விவசாயம் சார்ந்த பகுதிகளே இருந்திருக்கும். அப்போது எவ்வளோ ஊர் இருந்திருக்குதுன்னு அடையாளம் பார்த்தீங்கன்னு சொன்னாங்க, நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிங்கன்னு சொன்னால் சமகாலத்தில் தலைவர்களுடைய பேரில் வந்த ஊர்களை தவிர்த்து விட்டு எங்கெங்கெல்லாம் பாக்கம், குப்பம் அப்படின்ற மாதிரி பேரில் இருக்கோ, இப்போ பாருங்கள் கோடம்பாக்கம், நுங்கம்பாக்கம்னு வரிசையாக பார்த்தீங்கன்னா பாக்கம்ன்றது நீர்நிலை தான். அது மாதிரி நிறைய ஊர்கள் வந்து முன்னாடி இருந்திருக்குன்றதுக்கான அடையாளம் தான். அப்போது இப்படி பாரம்பரியம் வாழ்ந்த மக்கள் மட்டும் இல்லாமல் பிற நகரங்கள் வந்து மக்களை கொண்டு சேர்த்தோன்றது நம்ம சொல்கிறோம். கூடுதலாக அதில் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால் அங்கே மட்டுமே இருந்தில்லை, அதற்குள்ளேயும் அவன் திருப்பி வந்து அங்கே ஆட்சி அதிகாரத்துக்கு ஒரு தேவைகளுக்காக மாற்றிக்கொண்டே இருந்தார்கள். உதாரணமாக இப்போ இருக்கக்கூடிய சேதாப்பேட்டை, அன்றைக்கும் சேதாப்பேட்டை இருந்தது. சேதாப்பேட்டை முக்கியமாக வந்து என்னன்னு சொன்னால் அது வந்து ஆற்றுக்கு அந்த பக்கம். இன்றைக்கி தான் நமக்கு பிரிட்ஜ் இருக்குது ஈஸியாக கிடக்கிறதுக்கு. அப்போ வந்து பிரிட்ஜு கிடையாது, அது தண்ணி இதுதான். கிட்டத்தட்ட சொந்தத்துக்கு பிறகு கூட ஹைதராபாத்துக்கு தலைநகராக இது இருந்திருக்குது. இது சைதாப்பேட்டை வந்து இங்கே தான் ஹெட் ஆஃபீஸ் இங்கே தான் இருந்தது, ஹைதராபாத் கிடையாது. அந்த ஆந்திராவுடைய தெலுங்கானா பகுதியினுடைய தலைநகராக சைதாப்பேட்டை இருந்தது. அப்போ அந்த அடையார் ஆற்றங்கரை ஓரத்தில் முக்கியமான தொழிலாக 2 விஷயங்கள் இருந்தது. ஒன்று அங்கே வந்து சலவை தொழில், கொஞ்சம் அங்கேருந்து மேலே வந்து சொன்னால் சிந்தாதிரிப்பேட்டை என்பது சின்ன தறிப்பேட்டை. அதுதான் மாறி நெசவாளர் அதிகமாக இருந்த பகுதி. அப்போது அவன் இங்கே வந்து நகரம் வளர இப்போ எப்படி வந்து சென்னைக்குள்ளே இருக்கிற உழைக்கும் மக்கள் கொண்டு வெளியே போட்டுக்கிட்டு இருக்கோமோ அப்போ அதே ஆரம்பிச்சிட்டான். பிரிட்டிஷ் தான் நமக்கு இதில் ரோல் மாடல். திருவற்றூர் இருக்கிற மக்கள் வாழ்ந்த பகுதி தான். ஸோ அங்கேருந்து கொண்டு போய் அங்கே குடியமர்த்துறான். அங்கே காலடிப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா காலடின்னு ஒன்று அது வந்து பக்தி மார்க்கத்தோடு சேர்த்துருவாங்க. ஆக்சுவலாக காலாட்டுன்னு ஒரு அதிகாரி கலெக்டர் இருந்தார். அந்த கலெக்டர் வந்து இங்கே இதில் சிந்தாதிரிப்பேட்டில் இருக்கக்கூடிய தறி இணையக்கூடிய மக்களை கொண்டு போய் அங்கே வந்து ரீப்ளேஸ் பண்ணுறாரு, கொண்டு போய் புதிய காலனியை உருவாக்குறார் திருவொற்றியூரில். அவருடைய காலகட்டத்தில் அந்த நகர சின்னதாக உருவாக்கப்பட்டதுனால அந்த இடத்துக்கு பேர் என்னன்னு சொன்னால் காலடிப்பேட்டை. அதே போல் சென்னைக்குள்ளே இருக்கக்கூடிய முக்கியமான ஊர்கள் எப்படி உருவாச்சு அப்படின்றது இருக்குல்ல. நம்ம முன்னாடியே இருந்த ஊர்கள் ஆறுகள் சார்ந்து விவசாயம் சார்ந்து உருவாக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. கடற்கரை மீனவர்கள் கடற்கரை சார்ந்து வாழ்கிறதுக்கான ஜாஸ்தி. இதை தவிர்த்து பிரிட்டிஷ் காலகட்டத்தில் தொழில் வளர்ச்சின்ற விஷயத்தை சொல்லிட்டாங்க. தொழில் வளர்ச்சி அப்படின்ற விஷயம் வரும்போது அப்படி நகரங்கள் உருவாக்கப்பட்டது. குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால் இப்போ சென்னை ஹார்பர் வந்தது. இப்போ எழுதப்பட்ட வரலாறுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்னு சொன்னால் சென்னை ஹார்பருக்கு எதிரில் ஒரு பெரிய மார்க்கெட் ஏரியா இருந்தது. அந்த ஏரியா பேர் எந்த மக்கள் வாழ்கிறாங்கன்ற அடையாளத்தோடு சொல்லப்பட்டது. என்னன்னு சொன்னால் பறைசேரி அப்படின்னு சொல்லப்பட்டது. ரேவுன்னு ஒரு பகுதி இருந்தது. கப்பல் வந்து கடற்கரை வந்து அணையுதுன்னு சொன்னால் அந்த அணையிற இடம் இருக்குது, அதுதான் ரேவுன்னு சொல்லுவாங்க. அந்த ரேவில் பொருட்களை இறக்குற கூலி தொழில் இருக்காங்க, சுமக்கிற தொழிலாளிங்க இருக்காங்க இல்லையா, அந்த தொழில் வாழ்ந்த பகுதி அது ரேவுன்ட்டு. இன்றைக்கி அந்த பகுதியே கிடையாது, முழுக்க கமர்ஷியலாக அந்த லேண்டை மாற்றியாச்சு.
அவங்க கொண்டு போய் வேசரப்படி அங்கங்கன்னு சொல்லி போட்டாச்சு. அதே போல் பின்னி மில்லுடைய வளர்ச்சிக்கு பிறகு இப்போ இருக்கிற பெரம்பூரில் பக்கத்தில் புளியந்தோப்புன்ற ஒரு பெரிய நகரம் உருவாக்கப்பட்டது. இங்கே ராயப்பேட்டை கவிழி ஐஸ் ஹவுஸ்னு இருக்குது. ஐஸ் ஹவுஸ் ஃபேக்ட்ரி கட்டும் போது அங்கே ஒரு பெரிய தொழில்நகர் உருவாக்கப்பட்டது. இது எல்லாமே முன்னாடியே இருந்த ஊர்கள் கிடையாது. ஆனால் இது வந்து சேரும்போது தொழில் வளர்ச்சி சேரும்போது அங்கே வேலை செய்வதுக்கு அந்த தொழிலாளிகள் இருக்காங்க மற்ற மாவட்டங்கள், அப்படி உருவாக்கப்பட்ட ஊர்கள். அதே போல் வண்ணாரப்பேட்டைன்றது உங்கள் நல்ல கேள்விப்பட்ட இடமா இருக்கும். அதுதான் சைதாப்பேட்டைக்குன்னு இப்போ சொல்லி பாதியில் டைவர்ட் ஆகிட்டேன் நான். சைதாப்பேட்டிலேருந்து ஊர் வளர்ச்சியில் இடம் போதாமையினால் அங்கே இருக்கக்கூடிய சலவைத்தூரில் கொண்டு போய் சேர்க்கப்பட்டது தான் வண்ணாரப்பேட்டை. அப்போ இப்போ வண்ணாரப்பேட்டை இப்படி வண்ணாரப்பேட்டைன்ற பேர் ஏன் வந்தது? வண்ணார்னு சொல்லும் போது ஒரு சமூகம் சார்ந்த அடையாளம் வருது. இப்போ அதுக்கு பின்னாடி வெறும் வண்ணாருக்கு மட்டும் வாழக்கூடிய ஊரா அப்படின்னு கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது மட்டும் இல்லை, காலனியத்தினுடைய பிரிட்டிஷ் அதிகாரத்தினுடைய ஒரு ரோலும் அது இருக்குது அப்படின்றத வந்து புரிஞ்சிக்க முடியுது. அப்போது இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி நிறைய தரவுகள் நமக்கு வந்து மக்களுடைய வாழ்க்கையிலிருந்து அவங்க வரலாறு கட்டமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கான சோர்ஸ் மட்டும் என்ன நமக்கு மெயினாக இருக்குது மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். பொதுவாக ஏன் இந்த 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 டாப்பிக்கே பேசுகிறோன்னு இருக்குல்ல, இப்போ உங்கள் ஜென்ரேஷனில் மாறி போயிடுச்சு கொஞ்சம். பட் நாங்கள் காலேஜ் முடிக்கிற டைமில் இருந்த பிரச்சனை என்னன்னு சொன்னால், சென்னையினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய மக்களினுடைய ரோல் எப்படி இருக்குன்னு சொன்னால், சினிமாவில் ஒன்று ஒரு காமெடினாக இருப்பார், ஒரு ட்ரௌசர் போட்டுக்கிட்டு ட்ரௌசருக்கு மேலே லுங்கி கட்டியிருப்பார். அவர் காமெடி கேரக்டர் தான், டைலாக் கூட இருக்காது அவருக்கு. அவர் மாதிரி மற்றவங்க பேசுவாங்க. தேங்காய் சீனிவாசன்லாம் அவ்வளோ குடும்பப்படுத்தினார் எங்களை. ஸோ அது மாதிரியான காமெடி சீக்வன்ஸாக இருக்கும். இது வந்து ஒரு காலகட்டத்தில் கேள்வி கேட்டு 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 இது ஏன் இப்படியே கேவலப்படுத்துகிற மாதிரி வச்சுருக்கிறீங்க, அது பேசுகிற மொழியே வந்து நகைச்சுவைக்கு உரியதாக தான் பார்க்கப்படும். பட் அந்த மொழியில் பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் காஸ்மோபாலிட்டன் நேச்சர்னு சொல்கிறேன் இல்லையா, சென்னையை அந்த நேச்சர் இருக்கும். இப்போ கானா பாடல்கள் இருக்குது, ஒரு கட்டம் வரைக்கும் அது வந்து பெண்களை கிண்டல் பண்ணக்கூடிய பாடல்களாகவே அதுவும் இருக்குது, நான் மறுக்க மாட்டேன். அதுவாக மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணப்பட்டது. இந்த 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா சினிமாலேயே கூட கானா பாடல்கள் கொஞ்சம் கல்ச்சர் வேல்யூஸோட கொண்டாட்ட மனநிலையோடு வெளிப்படக்கூடிய தன்மைக்கு மாறு. காரணம் என்னன்னு சொன்னால், அந்த கானா பாடல்கள் யார் பயன்படுத்துகிறாங்கன்றது தமிழ் சினிமாவில் மாறி இருக்கு. யாரை நீ நகைச்சுவைக்குரியனாவோ வில்லனா மட்டுமே ரவுடியாக மட்டுமே காமிச்சியோ அவன் சினிமா ஆப்ஜெக்ட் கையில் எடுத்திருக்கான் இன்றைக்கி. அப்போ நான் முன்னாடி சொன்னதை போல் வரலாறை அந்த சமூக மக்களை எழுதும்போது ஒரு பழமொழி சொன்னேன் இல்லையா, அதே தான் திருப்பி. அப்போ சினிமாவை கையில் எடுக்கும்போது அது பயன்படுத்துகிற தன்மை என்பது மாறுது. இந்த விஷயங்கள் நம்ம சொல்லும் போது என்னன்னு சொன்னால், மக்கள் அறிவியல் வளர்ச்சியை, சமூக வளர்ச்சியை, கட்டமைப்பு உருவாகிறத எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னு இருக்குல்ல. சயின்ஸ் வந்து எல்லாருக்கும் ஒன்று தான். நீங்கள் புரிஞ்சுக்கிறது வேறு, நான் புரிஞ்சுக்கிறது வேறு, சாதா மக்கள் புரிஞ்சுக்கிறது வேறு, ஒவ்வொரு லெவலில் இருக்கும். அது இந்த பாடல்களில் இவங்களுடைய வாழ்க்கை சம்மந்தப்பட்ட மெயினாக கானா பாடல்களில் குஜிலி இலக்கியம்னு சொல்லுவாங்க சென்னையில், இப்போ பெருசாக இல்லை. முச்சந்தி இலக்கியம்னு சொல்லி வெங்கடாச்சலபதி சார் வந்து ஒரு புத்தகம் போட்டிருக்காரு. பிரிட்டிஷ் காலகட்டத்தில் ரோட்டில் உட்காந்து பாடுற ரிக்ஷாக்காரங்க பாடுற பாட்டை அப்படியே புத்தகமாக எழுதி சின்ன சின்ன பாட்டு புத்தகங்கள்லாம் போட்டு விற்பாங்க. அந்த புத்தகம் விற்ற இடம் வந்து பிராட்வேயில் வந்து குச்சிலி தெருன்னு பேர். குச்சிலி தெருவாக இருந்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. அது லைட்டாக மருவி குஜிலி தெருவாக மாற்றினால இது யாரும் தப்பாக சொல்லுதோன்னு ஒரு இதுக்கு போயிடுச்சு. ஆக்சுவலாக அது குச்சிலி தெரு. அந்த தெருவில் விற்கப்பட்ட பாடல்கள்னால குச்சிலி பாடல்கள் வந்து குஜிலி பாடல்களாக மாறி இன்னமும் மீனிங் போயிடுச்சு. இப்போ அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஜஸ்ட்டு ஒரு ரிக்ஷாக்காரன் பாடின பாட்டு தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் நம்ம எவ்வளோ பேர் மூடராக மாறிடும்னு நமக்கு புரியும். அந்த புத்தகத்தை படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். முச்சந்தி இலக்கியம்னு காலச்சோரில் வந்திருக்கு, முயற்சி பண்ணி பாருங்கள். ஸோ அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், மக்கள் சென்னைன்னு வரக்கூடிய மாற்றங்கள் எப்படிலாம் புரிஞ்சுக்கிறாங்க. M10 குண்டு போட்டதை படிச்சிருப்பீங்க ஹிஸ்ட்ரியில், செகண்ட் வேர்ல்டு வார் அப்போ. அதை பற்றி பாடல்கள் அது இருக்குது. பிரிட்டிஷ் ரெக்கார்ட்ஸில் குண்டு எத்தனை மணிக்கு வந்து போட்டான், எந்த இடத்துல போட்டான், எந்த கப்பல் வந்ததெல்லாம் தெரியும். மக்கள் எப்படி ஃபீல் பண்ணாங்க, எப்படி அதை பார்த்து பயந்தாங்கன்னு உணர்வுகளை யார் சொல்கிறது? மக்கள் தான் சொல்ல முடியும். அது வந்து பாடல்களில் பதிவாயிருக்கு. புது இன்ஸ்டியூஷன்ஸ் உருவாகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி நம்ம இப்படி ஒரு இன்ஸ்டியூஷன் வந்து கலைஞருடைய முயற்சியில் அண்ணா நூற்றாண்டை ஒட்டி இதை உருவாக்குனாங்க. அதே போல் இப்போ கலைஞர் நூற்றாண்டை ஒட்டி மதுரையில் வந்திருக்கு, அடுத்து கோயம்புத்தூரில் வரப்போகுது நூற்றாண்டு நூலகம். அதே போல் பிரிட்டிஷ் காலகட்டத்தில் GH வந்தது, மியூசியம் வந்தது. ரெண்டுத்துக்கு மக்கள் நம்ம வந்து ஹாஸ்பிட்டல்னு வச்சுருக்கிறோம், மியூசியம்னு வச்சுருக்கிறோம். மக்கள் அதுக்கு பேர் இருக்கிறாங்க. என்னென்னு, இது உயிர் காலேஜ், அது செத்த காலேஜ். இப்போ நம்ம யோசித்து பார்க்கும்போது அப்போ அறிவியல்ன்றது வெறும் கல்லூரி படிப்பு கட்டமைப்பு உள்ளவருக்கு மட்டும்தானா அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. மக்களும் அவங்களுக்கு அறிவியலை வச்சுருக்கிறாங்க. அதை நீ சிஸ்டமேட்டிக்காக உட்காந்து சிலபஸாக மாற்றலை, அவர் தான். ஸோ இப்படி பல விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ கடைசியாக ஒரே பாயிண்ட் மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். ஸோ இப்படி நீங்கள் வந்து சார் ஒரே பாயிண்ட் சார், அவர் வேகமாக இருக்கார். அதில் குறிப்பாக நம்ம சொல்ல வந்தோம்னா, நம்ம அந்த 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 ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்லாம் இன்வால்வ் ஆயிருக்குன்றத சொல்ல முயற்சி பண்ணுறேன்.
இப்படி சென்னை சார்ந்த அடையாளங்கள் அப்படின்றத நம்ம மீட்டுருவாக்கம் செய்து பதிவு செய்ய வேண்டிய கடமை என்பது முன்னாடி இருக்குது. அதில் குறிப்பாக வந்து சமீபத்தில் நாங்கள் எடுத்த முயற்சி, சார்பேட்டா படம் பார்த்துருப்பீங்க, அதில் சென்னையோட பாக்ஸிங் பரம்பரைகளை பற்றி ஒரு பதிவுகள் இருக்கும். ஸோ அது ஆக்சுவலாக அது ஒரு சினிமேட்டிக்காக எடுக்கப்பட்ட முயற்சி. ஆக்சுவலாக அந்த பரம்பரைகள் எப்படி உருவாச்சு, ஏன் பாக்ஸிங்ன்றது இங்கே சம்மந்தமே இல்லாமல் இங்கே ஏன் அறிமுகமானன்ற கேள்வி இருக்கு இல்லையா, அதோடைய வரலாறு தேடி போகணுன்னு சொன்னால் எல்லா இங்கே ஐரோப்பிய நாடுகள் எந்தெந்த நாட்டுக்கெல்லாம் வந்து காலனிய நாடுகளாக பயன்படுத்த போச்சோ அத்தனை பகுதிகளிலையும் இதை போல் இங்கே இருக்கிற ஏற்பாடு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வரைக்கும் அந்த பாக்ஸிங் பரம்பரையுடைய வரலாறுகள் ஏன் அறிமுகப்படுத்தாங்கன்றது கிளியர் கட்டாக சொல்கிறதுக்கான டாக்குமெண்ட் நம்மக்கிட்ட இல்லை. இங்கே சொல்கிற தகவல் என்னன்னு சொன்னால் ஹார்பர்லேயும் ரயில்வேலையும் வேலை செய்ய வந்து ஆங்கிலோ இண்டியன்ஸ் இங்கே இருக்கக்கூடிய லோக்கல் தொழிலாளிகளுக்கு பாக்ஸிங் கற்றுக் கொடுத்தாங்க. அப்படி பாக்ஸிங் பெரிய ட்ரெடிஷனாக மாறிச்சு அப்படின்றது. ஆனால் என்னன்னு சொன்னால் மற்ற நாடுகளில் குறிப்பாக லத்தீன் அமெரிக்க நாடுகளில் பிரேசில் மாதிரி மெக்சிகோ மாதிரி நாடுகளில் அங்கே இருக்கக்கூடிய பழங்குடிகள் மேலே ஆளுமை செலுத்தி அவர் ஆளணும்னு முயற்சி பண்ணும்போது அவன் பழங்குடி இயல்பாகவே வந்து வேட்டையாடுறதுலேயும் விகரசாக இருப்பான் இல்லையா, அப்படி அவன் ஏதோ ஒரு வகையில் அவனோட வேகத்தை கட்டுப்படுத்துவதற்கு இவன் கையில் ஒரு ஆப்ஜெக்ட் தேவைப்பட்டது. அந்த ஆப்ஜெக்டை தான் அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி ஐரோப்பிய நாடுகளுக்கு எங்கேருந்து ஃப்ரான்ஸ் டீம் வந்து ஃபுட்பால் விளையாடுது, இருக்கிறவங்களாம் பிளாக்ஸாக இருக்கிறாங்க, இருக்கிறவங்களாம் வந்து நேட்டிவ் இண்டியன்ஸாக இருக்கிறாங்க. காரணம் என்ன, ஒரு விளையாட்டு இது ஃபுட்பாலு பாக்ஸிங். நம்ம வெளியேருந்து பார்த்தோன்னு சொன்னால் ஜஸ்ட் ஒரு கேம், அவ்வளோதான். எல்லாருக்கும் கேமில் வந்து எல்லோரும் ஈக்குவல்னு பேசிடுவோம். அப்போது காலனியத்தோட அறிவு பாருங்கள், ஒரு விளையாட்டை கூட தன்னுடைய அதிகாரத்தை வந்து திணிப்பதற்கான கட்டி ஆள்வதற்கான ஒரு ஆயுதம் பயன்படுத்துகிறான். அப்போது நம்ம இங்கே இருக்கிற இன்ட்ரோடியூஸ் ஆன பிரிட்டிஷாரெலாம் இன்ட்ரோடியூஸ் பண்ண ஒவ்வொரு விஷயமும் இருக்குது பாருங்கள். அது வரலாறு தேடி போகணுன்னு சொன்னால் நமக்கு இங்கே ஆவணம் கிடைக்கல, ஆவணம் கிடைச்ச இடத்துல அது வந்து சுரண்டலினுடைய ஒரு வடிவமாக இருக்குது. அப்போது எதெல்லாம் நாம் ஏற்றுக்கொண்டு நம்மளிடையே செழித்து வளர்ந்த பண்பாடு எது, நம் மீது திணிக்கப்பட்ட பண்பாடு எது அப்படின்றத நம்ம வந்து பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் என்பதற்கு ஸோ இந்த வகையில் முடிச்சுக்கிறேன். நன்றி. அறியப்படாத பக்கங்களை நமக்கு அறிய வைத்த ஐயா அவர்களுக்கு நன்றி. வினா நேரம் 1 2 3 பரவாயில்லையா, இங்கே 3 பேர் கேள்வி ஓரிரு வார்த்தைகளில் மட்டுமே இருக்க வேண்டும், வரிகளில் இருக்கக்கூடாது. சரியா? சபாநாயகரை விட எஸ்பிட்டா இருக்காரு. கேள்வி வார்த்தைகளில் மட்டுமே இருக்க வேண்டும், வரிகளில் வேண்டாம். ஐயா வணக்கம், நான் பச்சையப்பன் கல்லூரியிலேருந்து படிக்கிறேன். தம்பி பச்சையப்பன் அங்கே போயிட்டு இருக்குது. முதல் கையை வைத்தனீங்களா நீங்கள்? இல்லை, உட்காருங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக இருக்காரு. என்னோட இது என்னன்னா, இப்போ நாராயணன் அடித்தட மக்கள் இப்போ பாதிக்கப்படுறதை வந்து மேல்தட மக்கள் பார்த்துக்கிட்டு மட்டும்தான் இருக்கிறாங்க. அதை வந்து முன்னெடுத்து இவங்க முன்னேறணும்னு ஒரு நினைப்பு வரமாட்டேது. அதனால் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஐயா? பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்றது எனக்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்கிறது உண்மை. பார்த்துட்டு மட்டும்தான் ஐயா இருக்காங்க, ரெஸ்பாண்ட் பண்ணலன்னு சொல்ல முடியாது. ஒரு சின்ன செக்ஷன் ரெஸ்பாண்ட் பண்ண தான் செய்கிறாங்க. ஸோ எல்லா இயக்கங்களையும் நடக்க தான் செய்யுது. நீ வரலாற்று ரீதியாக எந்த ஒரு அரசியல் இயக்கம் எடுத்துக்கிட்டாலும் சரி, சமூக செயல்படுத்தாலும் சரி. இப்போ நான் இருக்கிறது எண்ணூர் பகுதியோட இப்போது ஸ்பெஷல் நியூஸ் என்ன, எண்ணெய் கசிவு, அம்மோனியா கசிவு இல்லையா. ஸோ நாங்கள் லோக்கல் மக்கள் போட நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. சென்னைக்குள்ளேருந்து பல ஆக்டிவிஸ்ட் எல்லாம் அப்புறம் மிடில் கிளாஸ் செக்ஷன்ஸாக தான் இருக்கிறாங்க, வந்து சப்போர்ட் பண்ண தான் செய்கிறாங்க. எண்ணிக்கை குறைவு, அந்த வகையில் நான் உங்களுடைய கருத்தை ஏற்றுக்கிறேன். அது ஒரு பெரிய ஒரு சமூக மாற்றம் என்பது நம்ம என்னென்னா வீட்டுக்கு வந்து வீட்டுக்குள்ளே வந்து தாப்பால் போட்டாலே நம்ம ரொம்ப சேஃப்ன்ற ஒரு மணல் நமக்கு இருக்குது. ஸோ அது மாற்றப்படணும். ஐயா, என் பேர் சுகந்தி. இப்போ வந்து அர்பன் ஏரியா வந்து ரொம்ப வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்குது, ரூரல் ஏரியா வந்து வளர்ச்சி அடையலை. அங்கே இருந்த மக்கள் ஏன் இங்கே வராங்க? ஏன்னா இங்கே தேவை இருக்குது, ஏன் அங்கே தேவை இல்லை? அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அரசியல் தான் பேசணும். ஸ்ரீ கிருஷ்ணசாமி கல்லூரி மேம். இல்லை, நம்ம சொன்ன விஷயங்கள்லேயே எந்த ஒரு மைக்ரேஷனும் மக்களாக விரும்பி இருப்பது என்பது வறட்சி காலகட்டங்களில் இருக்கும், பண்பாடு சார்ந்து இருக்கும். ஸோ பழங்குடி இப்போ இங்கேயே நம்ம சென்னையிலேருந்து இந்த பக்கம் சித்தூர் வரைக்கும் இப்படி போகணுன்னு சொன்னாவே ஆந்திரா பகுதியிலையும் சரி, இங்கே பக்கிங் கேனலையும் பார்க்கலாம். பண்பாடு ரீதியாகவே மைக்ரேஷனில் இருக்கக்கூடிய பழங்குடி சமூகங்களும் இருக்கிறாங்க. ஸோ அவர்களுடைய இது வந்து அவர்களாக காலங்காலமாக எடுத்துக்கொண்டது, அதுக்கு யாரோட இன்டர்வென்ஷன் காரணம் இல்லை. பட் அங்கே அந்த ஆறுகளை வந்து தடுக்கிறது மூலிமா அவங்க லைஃப்பை நம்ம பாதிக்கிறோம். அது ஒன்று. நீங்கள் கேட்ட கேள்விக்கான இது
இது அரசாங்கத்தினுடைய இப்போ இருக்க அரசாங்கம் இல்லை, பிரிட்டிஷ் காலத்திலிருந்தே இது நடந்து தான் இருக்குது. ராஜாக்கள் காலத்திலிருந்தே ஒரு பெரிய ஆர்மியை கட்டமைக்கணும்னு சொன்னால் சுற்று வட்டார கிராமங்கள் இருக்கிற மக்களை எல்லாம் திரட்டி வந்து ஒரு ஆர்மியை கட்டமைச்சு ஒரு இடத்துல குடியமைத்தல்ன்றது தான் நிறைய குடிகள் உருவாக்குற மங்களன்ற பகுதிகள்லாம் அப்படி உருவாக்கப்பட்டது தான். நீங்கள் தஞ்சாவூர் சுற்றி இருக்கிற பகுதிகளிலே நிறைய பார்க்கலாம். அது அரசினுடைய கட்டமைப்பு அவங்களை அதிகாரம் தக்க வைத்துவதற்கு தேவை, உற்பத்தி சார்ந்த விஷயங்களுக்கும் அந்த தேவை இருக்குது. இன்றைக்கி நம்ம எதிர்கொள்கிற பிரச்சனையை பொறுத்தவரை என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னன்னு சொன்னால், கிட்டத்தட்ட எல்லா மாவட்டங்களிலுமே ஒரு 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 அர்பனைஸ் சென்டர் இருக்குது. நீங்கள் எந்த மாவட்டம் எடுத்துக்கிட்டாலும் சரி, கிட்டத்தட்ட நகரங்கள் டெவலப் ஆகி தான் இருக்குது. இனி வரக்கூடிய தொழில் வளர்ச்சிகள், அட்மினிஸ்ட்ரேட்டிவாக வரக்கூடிய தேவைகளை டீசென்ட்ரலைஸ் பண்ணணும். நிறைய பேசுகிறாங்க அதை பற்றிலாம். டீசென்ட்ரலைஸ் பண்ணணுன்றது தான் இப்போ சிஎம்டிஏ இப்போ நியூ ப்ரொபோசல் கொடுத்துருக்குறாங்க. இப்போது அதுதான் நான் சொன்னேன் இல்லையா, இந்த பக்கம் கும்மிடிப்பூண்டி, அந்த பக்கம் மலைப்புறம்னு. அப்போ திருப்பி இருக்கிற லேண்ட்ஸ்கேப்பையே போட்டு ஏற்படுதா இருக்கே தவிர, இங்கே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கொண்டு போய் இன்னொரு மாவட்டத்தில் உருவாக்கணும் அப்படின்ற திட்டம் ஏன் இல்லைன்றது தெரியல. அது உருவாக்கப்படணும். உங்கள் ஜென்ரேஷனில் அந்த கேள்வி கேட்கணும். ஐயா வணக்கம். ஆன்சர் பண்ணிட்டேன்னா வழியில் ஆமாம் தான் சொல்லி ஆகணும். என் பேரு மா ரூபஸ்ரீ, ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி மகளிர் கல்லூரி. இப்போ வந்து சென்னை வந்து ரொம்ப விரிவாக்கமா ஆகுது. பாண்டிச்சேரி கூட கூடிய சீக்கிரமா வந்து சென்னை மாநகரம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இருக்க இந்த குளம் கொட்டை எல்லாத்தையுமே ஆக்கிரமிச்சு ஃபேக்ட்ரி, அதுக்கடுத்த பில்டிங், அந்த மாதிரி இடத்த ஃபுல்லா டெவலப் பண்றாங்க. அந்த மாதிரி பண்றப்ப வேற லாங்குவேஜ்காரங்க, அதாவது இந்த வடக்கன்ஸ் அவங்களாம் வந்து அந்த இடத்துல வேலைலாம் செய்யறாங்கல்ல. இப்போ அதை வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டில் இருக்கவங்க வேலை செய்யறதுக்கு பதிலாக மற்ற நாட்டிலேருந்து, அதாவது மற்ற ஸ்டேட்லேருந்து வந்து வேலை செய்கிறவங்க, அதெல்லாம் பற்றி உங்களோட கருத்து என்ன? இல்லை, இப்போ சொல்கிறேன் எப்படி அவங்க சொன்ன பதில் தான். ஸோ மைக்ரேஷன் எப்போயும் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த பவுண்டரிலாம் இருக்கு இல்லையா, நீங்கள் வடக்குன்னு சொல்கிறது இப்போது அது பொலிட்டிக்கலாக சொல்கிற ஐடென்டி என்பது நான் தமிழ் ஸ்பீக்கர்ஸ்னு எடுத்துப்போம். அப்போ அந்த கேட்டகரிக்கு நம்ம தமிழ் தெலுங்கெல்லாம் வைக்கிறது இல்லை பொதுவாக. ஸோ நார்த்லேருந்து வரக்கூடிய ஆட்கள் நம்ம எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால், இந்த பவுண்டரி உருவாக்கப்பட்டது இல்லையா, அதாவது மக்கள் உருவாக்கலை. நம்ம யாருக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து வச்சுக்கிறோமோ அந்த சென்ட்ரலைஸ் அத்தாரிட்டி ஒரு காலத்தில் பிரிட்டிஷ், இப்போ நம்ம கவர்மெண்ட்டு நம்ம உருவாக்கின பவுண்டரிஸ் தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மைக்ரேஷன் எப்போயும் நடந்துகிட்டு இருக்குது. எப்போயும் அது இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். மைக்ரேஷன் இல்லைன்னு சொன்னால் இந்த மனித சமூக வரலாற்று என்பது நடந்திருக்காது. இப்போ அதில் அங்கே இருக்கக்கூடிய வறட்சியோ இல்லை வந்து பொருளாதார வளர்ச்சியின்மையோ அவர்களும் இந்த பகுதி நோக்கி வர வச்சிட்ருக்கு. ஸோ நாம் இங்கேருந்து அதே போல் இங்கே இருக்க வறட்சி தாங்க முடியாமல் நாமளும் சவுதி, துபாய்னு போயிட்டு தான் இருக்கிறோம். அப்போது நீங்கள் இப்படி கேட்குற கேள்வி இருக்கு இல்லையா, வடக்கன்ஸ் இங்கே வந்து இந்த இடத்த ஆக்கிரமிச்சிக்கிறாங்க அப்படின்னு கேட்குற கேள்வி இருக்கு இல்லையா. இப்போ நம்ம இங்கேருந்து துபாய்க்கோ யூஎஸ்க்கு வந்து பிரெயின் ட்ரெயின் சொல்கிறோம். இப்போ பெரிய பிரச்சனையாக விவாதிக்கப்படுது பிரெயின் ட்ரெயின்ன்ற கான்செப்ட் இப்போது ஐடி செக்டாரில். இப்போ நம்ம போகிறது வந்து யூஎஸில் கேட்க ஆரம்பிச்சிட்டாலோ யூரோப்பியன் கண்ட்ரி கேட்க ஆரம்பிச்சிட்டாலோ நம்ம என்ன பண்ணுவோம்? அது யாரோ ஒருத்தர் நான் சொல்கிறது 4-5 முதலாளிகளுடைய லாபத்திற்காக செய்யப்படக்கூடிய கட்டமைப்பு, குறைஞ்ச கூலியில் உழைப்பை சுருண்டுவதற்கான கட்டமைப்பு. அது தவறுன்றதை உருவாக்குற அரசு நமக்கு வேணும். அதுதான். இப்போ அவங்க வந்து நம்ம நாட்டுக்காரங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இதே நம்ம போனால் மட்டும் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, நிறைய ரூல்ஸு, அதெல்லாம் அதை பற்றி என்ன? இல்லை, இது வயசு வருஷம் தான். அங்கேருந்து பார்க்க அப்படி தெரியும், எங்கே போனாலும் அதே தான். யாரையும் ஏற்றுக்கிற புது தம்பு இல்லைன்றதான் உண்மை. ஓகே சார், தேங்க்யூ சார். நம்ம வடக்கன்னு சொல்கிறோன்னா மதராசி நான் வார்த்தை 100 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுட்டான். நம்ம இப்போ தான் வடக்கன்ஸை கண்டுபிடிச்சிருக்கோம். மதராசி ரொம்ப பழசு. வணக்கம் சார், என் பேர் மகாலட்சுமி, சென்னை பல்கலைக்கழகத்திலேருந்து வரேன். இப்போ நீங்கள் என்ன சார் டிபார்ட்மெண்ட்டு? ஜேர்னலிசம் சார். இப்போ நீங்கள் பேசினதை வச்சு சொல்கிறத பார்த்தா சென்னைக்கான மானுடவியல் ரீதியான வரலாற்று பண்பாடுகள் பதிவு செய்யப்படவில்லைன்ற மாதிரி சொன்னீங்க சார். காரணம் வந்து ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலேருந்தே அந்த பூர்வக்குடி மக்களையோ உழைக்கும் மக்களையோ இடம்பெயர செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னு. இன்னைக்கு வரைக்குமே அதுதானே நடந்துட்டுருக்கு. அந்த பூர்வீக குடிகளையோ உழைக்கும் மக்களையோ ஏதோ ஒரு குறிப்பிட்ட மக்களுக்காக, அந்த மக்களோட உயர்வுக்காக நம்ம வந்து அவங்கள வந்து சென்னை நகரத்தை விட்டு வெளியே தான் வச்சுட்ருக்கோம். அப்படி இருக்கப்போ இதுக்கப்புறமும் நம்மளால் எப்படி வரலாறு பதிவு செய்ய முடியும்? அதை இப்பயே செஞ்சுன்னு சொல்கிறேன். அதனால தான் அதான் சார், அவங்களே அந்த இடத்த விட்டு போயிட்டப்போ அவங்கள திரும்ப அந்த இடத்துல இருந்து அவங்களுக்கு முரணான அடையாளத்தை நம்ம கொடுத்துட்ருக்கோம். அவங்க இப்படிதான்ற முரணான அடையாளத்தை அவங்க மேலே நம்ம சுமத்திட்டு இருக்கோம், அவங்களுக்கே அறியாமல் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருக்கப்போ அவங்களோட அடையாளத்தை நம்ம தப்பாக போர்ட்ரேட் பண்ணுறதும் இல்லாமல் அவங்களோட உண்மையான அடையாளத்தை நம்மளே அழைச்சிட்டுல இருக்கோம். ஆங்கிலேயர்கள் அதை தான் பண்ணாங்க, திரும்பவும் நம்ம அதை தானே பண்ணிட்டு இருக்கோம். உண்மை, அதான் நடந்துட்டு இருக்கிறது உண்மை. மேற்கொண்டு நம்ம எப்படி எடுத்துட்டு போலாம் இதுக்கு மேலே அப்படின்ற மாதிரி கேட்குறேன். ரெண்டு விஷயம் ஆல்டர்னேட் இருக்குது. ஒன்று, மேற்கொண்டு இந்த ப்ராசஸ் சொல்கிறீங்க இல்லையா, இதை இன்டென்சிஃபை ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கான முயற்சி.
ஸோ அது ஒன்று பொலிட்டிக்கலாகவே அதுக்கான அரசுகள் உருவாகணுன்ற தேவை. ரெண்டாவது கேள்வி கேட்குற இடத்துல அந்த மக்களை தயார்படுத்தும், அந்த மக்கள் தயாராகணுன்றதுடைய இது ஓகேங்களா. போனதை பற்றி அந்த ரெமிடி என்பது அது இன்னும் பெரிய லெவலான ஒரு அரசியல் மாற்றத்திற்கான செயல்பாடுன்றது என்னோட புரிதல். இதில் என்ன முக்கியமாக சொல்ல வேண்டியதுன்னு சொன்னால், இந்த இந்த கொஞ்சம் நீங்கள் ஜேர்னலிசம் வந்து சார்ந்திருக்கனால உங்ககிட்ட அதை ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த பிரிட்டிஷ் ஆவணத்தில் தான் திருப்பி எழுதிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த ஆவணங்களை கேள்வி கேட்குற தன்மை இல்லைன்றது தான் பிரச்சனை. ஏன் உள்நாடுகளை இப்போ எக்ஸாம்பிள் இப்போ கடற்கரைக்கு மீனவர் சொல்லிட்டேன் நான், தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய முத்து குளிக்கிற தொழிலாளர்களை பற்றி ஆவணம் இருக்கும்போது ஏன் மகாபலிபுரத்துலேயும் சென்னையில் இருந்த மக்களை பற்றி இல்லை, ஏன் இல்லைன்ற அந்த கேள்வி கேட்டேன்னு சொன்னால் எல்லாத்துக்கும் விட கிடச்சிரும். காரணம், முத்து அன்று எக்ஸ்போர்ட்டுக்கான ப்ராடக்ட். அப்படி ஒரு ப்ராடக்டை இந்த கடற்கரை பகுதியில் பிரிட்டிஷ்காரன் கண்டுபிடிச்சி தான் இங்கே இருக்க கடற்கரை பற்றியும் எழுதியிருப்போம். ஈஸியாக இப்போ போட்டிருக்காங்கல்ல டெம்ப்ளேட்டாக ஒரே மாதிரி வரலாறு, அந்த வரலாறுல சென்னை மக்களும் வந்திருப்பாங்க. அது இல்லைன்ற அந்த கேள்வியில் எழுப்பிக்கிட்டு அந்த ஆவணத்தை பார்த்தோம்னு சொன்னால் ஒரு புது பார்வையை நமக்கு திறக்கும் அப்படின்றது தான்.